பகடை ஆடலாம் வான்னு துரியோதனை கூப்பிடும்போது, துரியோதனுக்கு அவனுடைய பலவீனம் தெரியும். நமக்கு சரியாக பகடை ஆட தெரியாது. நம்ம உருட்டுன மாதிரிலாம் காய் வராது அப்படின்னும்போது, தன்னுடைய மாமா சகுனிய பக்கத்துல வச்சுக்கிட்டு, "நீ காய் உருட்டு மாமா" அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொன்னான். அவன் புத்திசாலி. தர்மருக்கு வந்து சத்திரிய தர்மப்படி ஒருத்தன் விளையாடுறதுக்கு கூப்பிட்டான்னா, பகடை ஆடுறதுக்கு கூப்பிட்டான்னா கூட விளையாட போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, தனக்கு ஆடத் தெரியாதுன்னும்போது, பகடை ஆடத் தெரிந்த வேற ஒருத்தர கூப்பிட்டுருக்கலாம். ஆனா, நீ நல்லா யோசிச்சு பாரு. ஒரு வார்த்தை எது எதுக்கோ என்ன கூப்பிடுற தர்மர், கிருஷ்ணா நீ வந்து எனக்காக பகடை உருட்டுன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. அந்த பக்கம் அவ்வளோ மொரண, முட்டாள்னு சொல்லப்படுகிற துரியோதனனே, புத்திசாலியா தனக்கு தெரியாத விஷயத்த அடுத்தவங்க கிட்ட அசைன்மென்ட் குடுத்து பண்ணுன்னு சொன்னம்போது, இதே வேலைய தானே தர்மர் பண்ணியிருக்கணும். இன்னொன்னு என்ன நம்பி இருக்கணும்ல. என்ன கூப்பிட்டுருந்தா என் இஷ்டப்படி காய உருட்டியிருப்பேன். நான் சொன்னபடி எல்லாம் கேட்டுருக்கும் பகடை. ஜெயிச்சிருக்கலாம். ஆனா என்ன தர்மர் கூப்பிடலையேப்பா அப்படின்னும்போது, தர்மர் கூப்பிடாட்டி என்ன கிருஷ்ணா? நீ தான் திருவிளையாடல்ல தலை சிறந்தவனாச்சே. நீயே தற்செயலா அங்க போய் நிக்கிற மாரி நிண்டு, என்ன தர்மம் உனக்காக காய் உருட்டுமான்னு கேட்டுருக்க கூடாதா? அப்படின்னபோது கிருஷ்ணர் சொன்னான், அந்த வேலைய நான் செய்ய மாட்டேன். எவன் ஒருவன் உதவி நாடி அவனாக வந்து என்னிடம் நிற்கிறானோ, அவனுக்கு தான் உதவி செய்வேன். தர்மர் அந்த இடத்துல என்ன பண்ணார் தெரியுமா? என்ன கூப்பிடாதது மட்டுமல்ல, கிருஷ்ணர வேணா கூப்பிடலாமா அப்படின்னு யாரோ சொன்னப்ப, இத கிருஷ்ணன்கிட்ட சொல்லிடவே சொல்லிடாத. கிருஷ்ணனுக்கு வந்து நான் பகடை ஆடுனா பிடிக்காது அப்படின்னாராம். உனக்கே தெரியுது, தர்மத்தில் சிறந்தவனான நீ சூதாட்டத்தில் ஈடுபடுறது எனக்கு பிடிக்காதுன்னு. நான் அங்க இருந்திருந்தா உன்ன தடுத்திருப்பேன்னு உனக்கே தெரியுது அப்படின்னும்போது, என்னை நீ நம்பாதது மட்டுமல்ல, நீ செய்யப்போற ஒரு தப்பான காரியத்தை என்கிட்டருந்து மறைச்சு செய்யறதுக்கு நீ நெனச்ச. அப்படின்னும்போது, அத நீ அனுபவிச்சு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதனால தான் கம்முன்னு விட்டுட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாராம். ஒருவேளை அஜித் பவார் இந்த விபத்துல சிக்காமல் இருந்திருந்து, அடுத்த சில மாதங்களில் சரத்பவாரோடு சேர்ந்து வேற விதமான அரசியல் திருப்பங்களுக்கு வழிவகுத்திருந்தால், மராட்டிய மாநிலத்தில பிஜேபி ஆட்சி போயிருக்குமா? இன்னொரு ஆட்சி வந்திருக்குமா? அப்படிங்கிற கேள்விலாம் கூட இருக்கு.